வணக்கம். மக்கள் குரல் 24/10/2025 குரல் 77. நோர்வே அன்னை பூபதி நிறுவனத்தின் ரொம்மன் வளாகத்தின் ஆண்டுக் கூட்டம் எதிர்வரும் 26/10/2025 அன்று நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், அதனால் இது தொடர்பில் சில வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டுமெனவும் அந்த வளாகத்தைச் சேர்ந்த பெற்றோர் செயற்பாட்டுக் குழுவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். அன்னை பூபதி தலைமை நிர்வாகத்திலும் ரொம்மன் வளாக நிர்வாகத்திலும் சனநாயக நடைமுறைகள் பேணப்பட்டு தனிமனித ஆதிக்கம், பழிவாங்கல், யாப்பு விதிமீறல் போன்றவை களையப்பட வேண்டும் எனவும், நிறுவனத்தின் நிர்வாக செயற்பாடுகளில் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் கருத்துக்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், மேற்கூறப்பட்டவையை பல்லாண்டு காலங்களாக கடைப்பிடிக்காமல் தான்தோன்றித்தனமான சனநாயக விரோத முறைமைகளையே நிர்வாக நடைமுறைகளாக கையாண்டு பழக்கப்பட்ட அனைவரும் நிர்வாகங்களிலிருந்து நீக்கப்பட்டு ஆளுமையுள்ள புதியவர்கள் நிர்வாகங்களில் சேர்க்கப்படுவதன் மூலம் அன்னை நிறுவனத்தை மீண்டும் சனநாயக பாதைக்கு கொண்டுவரும் முயற்சிகளை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட சனநாயக வழியிலான போராட்டங்களுக்கு பெற்றோர் செயற்பாட்டுக் குழுவுக்கு நேரடி ஆதரவளித்தும் தார்மீக ஆதரவளித்தும் நின்ற பெற்றோர்களுக்கான தெளிவுபடுத்தல்களை வழங்க வேண்டிய கடப்பாடு பெற்றோர் செயற்பாட்டுக் குழுவுக்கு உண்டு. நோர்வே அன்னை பூபதி நிறுவனம் மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழந்தும் மதிப்பிழந்தும் போயுள்ள நிலையிலும், அதே நேரம் ரொம்மன் வளாகம் இன்றுள்ள சீரழிந்த நிலைக்கு காரணம் என்ன என்பதை அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். வளாக நிர்வாகங்களும் தலைமை நிர்வாகமும் சரியாகவே செயற்படுகின்றன என்ற அதீத நம்பிக்கையினால் நிர்வாக நடவடிக்கைகளை கூர்ந்து அவதானித்து வருவதை முதன்மைப்படுத்துவதற்கு பெற்றோர்கள் தவறியிருந்தமையை தமக்கு சாதகமாக்கிக் கொண்ட நிர்வாகங்கள் தனிமனித ஆதிக்கம், தனிமனித விசுவாசம், ஓரிருவரின் தனிப்பட்ட விருப்பங்களை நிர்வாக முடிவுகளாக அறிவித்தல், நிறுவனத்தின் நிதிவளத்தை முறை தவறி கையாளுதல், நிதிவளத்தை வீண்விரயம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு வேண்டத்தகாத விடயங்களை பல்லாண்டுகளாக மேற்கொண்டு வந்திருந்தன. அதே நேரம் வளாக ஆண்டுக் கூட்டங்களில் நடைபெறக்கூடிய நிர்வாக தேர்தல்களுக்கான தேர்தல் குழுவை பொதுச்சபையிலிருந்தோ அல்லது பெற்றோரிடையிலிருந்தோ தெரிவு செய்வதற்கு பதிலாக நிர்வாகங்களே தேர்தல் குழுவுக்கு ஆட்களை சேர்ப்பதும் தாங்கள் சொல்வதையே தட்டாமல் செய்யக்கூடியவர்களாக பார்த்து நிர்வாகங்கள் தேர்தல் குழுவில் அவர்களை சேர்த்துக் கொள்வதும் சனநாயக விரோத நடைமுறையாகும். தவிரவும் தேர்தல் குழுவுக்கான பணிகள் மற்றும் அதிகார வரம்புகள் என்ன என்பது உள்ளிட்ட தெளிவான விளக்கங்களோ அல்லது ஆவணங்களோ தேர்தல் குழுவுக்கு வழங்கப்படாமல் வெறுமனே வாய்மூலம் வழங்கப்படும் உத்தரவுகளை மட்டுமே தேர்தல் குழு மேற்கொண்டு வந்திருக்கிறது. நிர்வாகங்களை பொறுத்தவரை தேர்தல் குழு என்பது சரியாக எல்லாம் நடக்கிறது என்ற தோற்றப்பாட்டை வெளியே காட்டுவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. நிர்வாகங்களுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரிகளின் பட்டியலை வாங்கிக் கொள்ளும் நிர்வாகங்கள் அத்தோடு தேர்தல் குழுவை கலற்றி விடுகின்றன. எந்தெந்த விண்ணப்பதாரிகளை உள்வாங்குவது, யாரை நிராகரிப்பது போன்ற விடயங்களை நிர்வாகங்களே முடிவு செய்கின்றன. இந்த நடைமுறையானது நிர்வாகங்கள் தமக்கு கட்டுப்பட்டு தமது விருப்பப்படியே தலையாட்டிகளாக இருக்கக்கூடியவர்களை நிர்வாகங்களுக்கு சேர்த்து கொள்ளவும், நேர்மையாக யாப்பு விதிகளுக்கு அமைவாகவும் சனநாயக முறையாகவும் கடமையாற்ற முன்வருபவர்களை நிராகரிக்கவும் வசதி செய்து கொடுக்கிறது. முன்னர் ஒருமுறை நிர்வாக தேர்தலுக்காக தேர்தல் குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட சிலர் தேர்தல் நடத்தப்படாமலேயே ரொம்மன் வளாக நிர்வாகத்துக்குள் உள்வாங்கப்பட்டு இடைக்கால உறுப்பினர்கள் என்ற போர்வையில் இன்று வரை அவர்களின் பதவிநிலை நீடிப்பது சனநாயக வழிமுறைக்கு மாறானது என்பதோடு தேர்தல் குழுவை நிர்வாகங்கள் எவ்வாறு தவறாக கையாள்கின்றன என்பதற்கு சிறந்த உதாரணமாகும். தேர்தலுக்காக முன்மொழியப்பட்டவர்கள் தேர்தல் நடத்தப்படாமல் நிர்வாகங்களுக்குள் உள்வாங்கப்பட்டமையை குறித்த தேர்தல் குழுவில் அங்கம் வகித்த ஒருவர் பகிரங்கமாக எதிர்த்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த விடயங்களையும் நிர்வாகங்களுக்கு விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் பதில்கள் அனுப்பப்படுவதோ அல்லது நிராகரிக்கப்படுபவர்களுக்கு அவர்கள் ஏன் நிராகரிக்கப்பட்டார்கள் என்ற விளக்கங்களோ கொடுக்கப்படுவதில்லை என்ற உண்மைகளை கடந்த காலங்களில் தேர்தல் குழுக்களில் பணியாற்றியவர்களே
நேரடியாக பெற்றோருக்கு தெரிவித்திருந்ததோடு தேர்தல் குழு என்ற பெயரில் தாங்கள் நிர்வாகங்களால் தவறாக பயன்படுத்தப்பட்டமையையும் வெளிப்படுத்தியிருந்தார்கள் என்பதையும் இவ்விடத்தில் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. இந்த விடயங்களை அவ்வப்போது தட்டி கேட்டு வந்த நிர்வாக உறுப்பினர்கள், ஆசிரியர்கள் போன்றோர் பொய்க்குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இவ்வாறான சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் நிர்வாகங்களில் அதிகார போதையில் உள்ளவர்களால் எடுக்கப்படுவதோடு அந்த முடிவுகள் நிர்வாக சந்திப்புகளில் ஆராய்ந்தே எடுக்கப்படுகின்றன என்பதை உறுதிப்படுத்துவதாக ஏனைய நிர்வாக உறுப்பினர்களும் உறுதிப்படுத்தி கையொப்பமிடுவதும், அதுவும் நிர்வாக சந்திப்பு நடைபெறாமலேயே அவ்வாறு சந்திப்பு நடைபெற்று விடயங்கள் விவாதிக்கப்பட்டே முடிவுகள் எடுக்கப்பட்டன என அவர்கள் உறுதிப்படுத்துவது மிக பாரதூரமான சனநாயக விரோத செயலாகும். 2009-2010 ஆண்டு காலப்பகுதியில் நிறுவனத்தின் எதிர்கால நன்மை கருதி கொண்டுவரப்பட்ட யாப்பை நிர்வாகங்களில் ஏகபோக அதிகாரத்தை தன்னகத்தை வைத்திருக்க அன்னை தலைமை நிர்வாகி அவ்வப்போது யாப்பில் மாற்றங்களை செய்து வந்திருந்தார். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகங்கள் என அனைத்து தரப்புகளும் ஒன்றிணைந்ததாக இருக்கும் அன்னை பூபதி நிறுவனத்தின் யாப்பில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் போது யாப்பு மாற்ற யோசனைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் நேர காலத்தோடு சமர்ப்பிக்கப்பட்டு அனைத்து தரப்பினரதும் கருத்துக்கள் அறியப்பட்டே கொண்டுவரப்பட வேண்டும். எனினும் அவ்வாறில்லாமல் வளாகங்களின் நிர்வாகங்கள் மட்டும் கலந்து கொள்ளும் தேசிய ஆண்டு கூட்டத்தில் வளாக நிர்வாகிகளிடையே மட்டும் அறிவிக்கப்பட்டு ஆராய்வுக்கு போதிய கால அவகாசம் கொடுக்கப்படாமல் அனைத்தும் நிறுவனத்தின் நன்மைக்கே என்பதையே திரும்ப திரும்ப வலியுறுத்தும் கபடத்தனத்தை தலைமை நிர்வாகம் கையாண்டு வருவதால் யாப்பு மாற்றங்கள் எதிர்காலத்தில் கொண்டுவரக்கூடிய ஆபத்துக்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வாய்ப்போ நேரமோ இல்லாத நிலையிலும் தலைமை நிர்வாகத்திற்கு தனிமனித விசுவாச நிலையில் இருக்கும் வளாகங்களின் நிர்வாகங்கள் யாப்பு மாற்றம் ஏன், அதனால் வளாகங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நேரக்கூடிய ஆபத்துக்கள் என்னென்ன என்ற சிந்தை ஏதுமில்லாமல் கையை உயர்த்தி வாக்களித்து விட்டதால் காலப்போக்கில் அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் என்ற மக்கள் நிறுவனம் தனிமனித அதிகாரத்தின் பிடியில் சிக்கியுள்ளது. எனவே இவ்வாறான சனநாயக விரோதமான சர்வாதிகார போக்கான நிர்வாக நடைமுறையிலிருந்து மக்களால் மக்களுக்காக அமைக்கப்பட்ட நோர்வே அன்னை பூபதி நிறுவனம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக பெற்றோரை ஒன்று திரட்டி பெற்றோர் செயற்பாட்டுக்குழு அனுமதிக்கப்பட்ட சனநாயக வழிகளில் தொடர்ந்து போராடி வந்தது. எனினும் மேற்குறிப்பிட்ட கபட முறையில் யாப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தி ஏகபோக அதிகாரங்களை தன் கையில் குவித்து வைத்திருக்கும் அன்னை தலைமை நிர்வாகமும் ரொம்மன் வளாக நிர்வாகமும் அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் என்ற மக்கள் நிறுவனத்தின் எதிர்காலத்தை சற்றும் கவனத்தில் கொள்ளாமல் யாப்பை கவசமாக வைத்துக்கொண்டு தமது பதவி இருக்கைகளை காத்துக்கொள்ளவே அரும்பாடுபட்டு வருகின்றன. நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட யாப்பை தனது அதிகார பசிக்கு ஏற்றது போல் மாற்றியமைத்து கொண்ட அன்னை பூபதி நிறுவன தலைமை நிர்வாகமும் ரொம்மன் வளாக நிர்வாகமும் யாப்பை கவசமாக வைத்துக்கொண்டு பெற்றோரினதும் பொதுமக்களினதும் வேண்டுகோள்களை தொடர்ந்து உதாசீனம் செய்து வந்தன. இதன் உச்சக்கட்டமாக நிர்வாகங்களின் சனநாயக விரோத போக்குகளை சுட்டிக்காட்டி பெற்றோரை ஒருங்கிணைத்து போராடிய பெற்றோர் செயற்பாட்டுக்குழுவைச் சேர்ந்தவர்களின் பிள்ளைகளை அன்னை நிறுவனத்திலிருந்து அங்கத்துவ நீக்கம் செய்வதாக அன்னை தலைமை நிர்வாகம் அறிவித்தது. இந்த படுபாதகச் செயலால் ரொம்மன் மற்றும் வைத்வத் வளாகங்களில் கல்வி கற்ற 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி மறுக்கப்பட்டார்கள். அந்த பிள்ளைகளின் கல்வி உரிமையை நிர்வாகங்கள் பறித்ததை அடுத்து இந்த படுபாதகமான சனநாயக விரோத செயலை கண்டித்து போராடிய ஆசிரியர்களில் 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களையும் அவமதிப்பு செய்த நிர்வாகங்கள் அவர்களையும் தூக்கி எறிந்தன. பெற்றோரோடு உள்ள முரண்பாடுகளை பிள்ளைகள் மீது சுமத்தி ஏதுமறியா அப்பாவி பிள்ளைகளை நிர்வாகங்கள் பழி வாங்கியமையை முற்றாக எதிர்த்த குறித்த ஆசிரியர்கள் கல்வி மறுக்கப்பட்ட பிள்ளைகளின் உறுப்புரிமை நிபந்தனைகள் ஏதுமின்றி மீண்டும் வழங்கப்பட்டு நிர்வாகங்களால் தமக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்புக்கான நியாயம் வழங்கப்படும் வரையிலும் ரொம்மன் வளாகத்துக்குள் மீண்டும் பிரவேசிப்பதில்லை என்ற உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். சனநாயக நடைமுறை மதிக்கப்பட வேண்டும் என போராடி வந்த பெற்றோரை பழிவாங்கும் முகமாக
ஏதுமறியா பிள்ளைகளின் அங்கத்துவம் பறிக்கப்பட்டமையை எதிர்த்து பெருமளவான பெற்றோரும் பிள்ளைகளும் ரொம்மன் வளாகத்தை புறக்கணித்திருந்தார்கள். அன்னை நிறுவனத்தில் அங்கத்துவம் பறிக்கப்பட்ட பிள்ளைகள் நோர்வே அன்னை பூபதி நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் சிக்கியிருக்கும் எந்த வளாகத்திலும் கல்வி கற்க முடியாத துர்ப்பாக்கிய நிலைமை தோன்றியதை அடுத்து சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் ஒன்றிணைந்து மாற்று ஏற்பாடொன்றை மேற்கொண்டு அங்கத்துவம் பறிக்கப்பட்ட பிள்ளைகளின் கல்வி தொடருவதை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் தற்காலிக கற்பித்தல் ஏற்பாடொன்றை ஒழுங்கு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். பெற்றோர்கள் ஆரம்பித்த இந்த கற்றல் செயற்பாடுகளுக்கு ரொம்மன் வளாகத்தினதும் தலைமை நிர்வாகத்தினதும் அதிகார முறைகேடுகளை கடுமையாக எதிர்த்து வெளியேறிய ஆசிரியர்கள் உதவிக்கரம் நீட்டியுள்ள நிலையில் இன்று அது அன்னை குரூருடாலன் வளாகம் என்ற பெயரில் சிறப்பாக இயங்கி வருகிறது. நோர்வே அன்னை பூபதி நிறுவனத்தினதும் ரொம்மன் வளாகத்தினதும் அதிகார மீறல்களை சகித்துக் கொள்ளாத ஏனைய பெற்றோர்கள் படிப்படியாக ரொம்மன் வளாகத்திலிருந்து தமது பிள்ளைகளை விலக்கிக் கொண்டு அன்னை குரூருடாலன் வளாகத்திலோ அல்லது தமக்கு விரும்பிய வேறு வளாகங்களிலோ தமது பிள்ளைகளை சேர்த்ததால் பிள்ளைகள் பற்றாக்குறையாலும் தகைமையான ஆசிரியர்கள் இல்லாமையாலும் ரொம்மன் வளாகம் வெறிச்சோடி கிடக்கிறது. மேற்கூறப்பட்ட அனைத்துமே நோர்வே அன்னை பூபதி நிறுவனத்தினதும் ரொம்மன் வளாகத்தினதும் இன்றைய இழிநிலைக்கு காரணங்களாக அமைந்துள்ள நிலையில் ரொம்மன் வளாகத்தின் ஆண்டு கூட்டம் இப்போது நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுமையானவர்களை உள்ளடக்கிய சனநாயக முறையில் அனைவரையும் மதித்து நடக்கக்கூடிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்வதற்காக ரொம்மன் வளாகத்தின் ஆண்டு கூட்டத்தை கூட்டும்படி கடந்த காலங்களில் பலமுறை பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டும் ஆண்டு கூட்டத்தை நடத்தாமல் இழுத்தடித்து கொண்டு வந்த நிர்வாகங்கள் அழுத்தங்கள் அதிகரித்த நிலையில் இருமுறை ஆண்டு கூட்டங்களுக்கான முன்னறிவித்தலை விடுத்துவிட்டு கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாளில் காரணங்கள் ஏதுமின்றி கூட்டங்களை இரத்து செய்திருந்த வரலாற்றை மக்களும் பெற்றோரும் மறந்திருக்க மாட்டார்கள். அன்னை நிறுவனத்தினதும் ரொம்மன் வளாகத்தினதும் சீரான வளர்ச்சிக்காக நிர்வாக மாற்றம் வர வேண்டும் என கூறி வந்த பெற்றோர்களில் அநேகமானவர்கள் பிள்ளைகளின் அங்கத்துவம் பறிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டும் நிர்வாகங்கள் மீதான நம்பிக்கையினத்தால் மேலும் பல பெற்றோர் வெளியேறியும் உள்ள நிலையில் இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஆண்டு கூட்டத்தினால் ஏதாவது நன்மை விளையுமா என்ற கேள்வி பெற்றோரிடையே சந்தேகம் கொண்டதாகவே இருப்பதை மக்கள் குரல் உணர்ந்து கொள்கிறது. பெற்றோர்களின் கருத்துப்படி ரொம்மன் வளாகத்தில் மாணவர்களின் வீழ்ச்சி, பொருளாதார நெருக்கடி என்பன நிர்வாகத்தின் கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கும் இன்றைய நிலையிலும் கடந்த காலங்களில் நடந்த சனநாயக மீறல்களை களைந்து பெற்றோர் பொதுமக்களோடு நட்புறவை மீண்டும் ஏற்படுத்தி அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்து கூட்டாக செயற்பட்டு அன்னை நிறுவனத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் வளாகத்திற்கு பொருளாதாரத்தை எப்படி சேர்ப்பது என்றே குறியாக இருக்கின்றன என்பது தெளிவாகிறது. ரொம்மன் வளாகத்திலிருந்து விலகிச் சென்ற பெற்றோரை எழுத்து மூலமல்லாமல் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு நிலுவையில் உள்ள பணத்தை செலுத்தும்படியும் அவ்வாறு செய்தாலே கூட்டத்திற்கு வர முடியும் எனவும் அதிகார தோரணையில் பேசுவது என மக்கள் குரலுக்கு கிடைத்துள்ள தகவல்கள் ரொம்மன் வளாகம் பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ளதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டு கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு முதல் நாளில் அவை காரணங்கள் ஏதுமில்லாமல் நிர்வாகங்களால் நிறுத்தப்பட்ட கடந்த கால அனுபவங்களை நினைவுகூரும் பெற்றோர் இப்போது நிலுவைப் பணத்தை செலுத்தினால் நிர்வாகத்திற்கு பணம் கிடைக்கும் நிலையில் இந்த ஆண்டு கூட்டத்தையும் நிறுத்திவிட்டால் என்ன செய்வது என கேள்வி எழுப்புகிறார்கள். எனவே முதலில் சனநாயக முறையில் தேர்தல் நடத்தப்பட்டு பெற்றோரின் நம்பிக்கையை எப்போதோ இழந்துவிட்ட நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும் மாற்றப்பட்டு ஆளுமையான நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டு அனைவருக்கும் திருப்தி அளிக்கும் நிலை தோன்றும்போது நிலுவைப் பணத்தை செலுத்துவதே பொருத்தமாக இருக்கும் என பெற்றோர் நினைப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் ரொம்மன் வளாகத்தின் இன்றைய துர்ப்பாக்கிய நிலைக்கும் பெற்றோர், பிள்ளைகள், ஆசிரியர்கள் ரொம்மன் வளாகத்தை விட்டு விலகும் நிலை ஏன் ஏற்பட்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நிர்வாகங்களின் சர்வாதிகார நடத்தைகளால் வளாகத்தை விட்டு வெளியேறியவர்களுக்கு மீண்டும் நம்பிக்கையூட்டுவதற்கு என்ன செய்யப்பட வேண்டும் என பெற்றோர் அல்லது பொதுச்சபை சிந்திக்குமானால் முதலில் நிர்வாக உறுப்பினர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் ஏதுநிலை உருவாக்கப்பட வேண்டும்.
தலைமை நிர்வாகத்தினதும் வளாக நிர்வாகத்தினதும் அதிகாரம் வாய்ந்த ஓரிருவர் சொல்வதே உண்மை என நம்பி சுய சிந்தனைக்கு ஆட்படாமல் இயங்குபவர்கள் மக்களின் நம்பிக்கையை எப்படி பெற முடியும் என்ற கேள்வியும் எழாமலில்லை. தேர்தல் குழு நிர்வாகங்களால் நியமிக்கப்படாமல் மாறாக பெற்றோரிடையிலிருந்து தெரியப்படுவதும் நிர்வாகங்களின் எந்தவிதமான தலையீடுகளும் இல்லாமல் தேர்தல் குழு சுதந்திரமாக இயங்கும் நிலை உறுதி செய்யப்படுவதோடு விண்ணப்பதாரிகளின் தகைமைகளை பரிசீலித்து விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுபவர்களுக்கு அவர்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்துவதை தேர்தல் குழு உறுதிப்படுத்த வேண்டும். தேர்தல் குழுவுக்கான அதிகார மற்றும் செயற்பாட்டு வரம்புகள் தெளிவாக அனைவருக்கும் வெளிப்படுத்தப்பட்டாலே தேர்தல் குழு சரியாக இயங்குவதை அனைவராலும் உறுதிப்படுத்த முடியும். ஆண்டுக்கூட்டம் பற்றிய அறிவிப்பு, அங்கத்தவர்கள் கொடுக்கக்கூடிய யோசனைகளுக்கான போதிய கால அவகாசம் வழங்கப்படுவது, நேர்மையாக கடைபிடிக்கப்படுவது தொடர்பில் பெற்றோர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஆண்டுக்கூட்டம் தொடர்பான அனைத்து தகவல்களும் பெற்றோர்களுக்கு இலகுவிலும் உடனடியாகவும் கிடைக்கக்கூடியதான வழிமுறைகளை நிர்வாகங்கள் கடைபிடிக்க வேண்டும். குறித்த கால வரையறைக்குள் பெற்றோருக்கு இலகுவில் கிடைக்கக்கூடாது என நிர்வாகங்கள் நினைக்கும் விடயங்களை இணையதளத்தில் மாத்திரம் போட்டுவிட்டு அது பற்றி பெற்றோர்களுக்கு அறிவிக்காமல் இருந்துவிட்டு பின்னாளில் இது விடயங்கள் தொடர்பாக பெற்றோர்கள் கேள்வி எழுப்பும் போது ஏற்கனவே இணையத்தில் வெளியிடப்பட்டதாக நிர்வாகங்கள் கூறி பெற்றோர்களின் வாயை அடைக்கும் நிர்வாகங்களின் தந்திரமான போக்கு முடிவுக்கு கொண்டு வரப்படுவதோடு அனைத்து விடயங்களும் ஒளிவு மறைவில்லாமல் பெற்றோருக்கு இலகுவில் கிடைக்கக்கூடியதாக தொடர்பாடல்கள் இருக்க வேண்டியதை பெற்றோரே உறுதி செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தற்போது கடைபிடிக்கப்படும் யாப்பு பெற்றோரின் உரிமைகளை படிப்படியாக பறித்துள்ளது என்றாலும் தற்போதுள்ள சூழ்நிலையில் அதே ஜனநாயக விரோத யாப்பு விதிகளுக்கமைய ஆண்டுக்கூட்டம் அறிவிக்கப்பட்டு தேர்தல் குழு தெரிவு செய்யப்பட்டு விண்ணப்பதாரிகள் உள்வாங்கப்பட்டு அனைத்தும் நடக்கும் துர்ப்பாக்கிய நிலையே உள்ளது. யாப்பு விதிகளை பெற்றோர் சரியாக படித்தறிந்து கொள்வது முக்கியமானது. யாப்பு பற்றிய தெளிவு இருந்தாலே ஆண்டு கூட்டத்தில் கேள்விகளை எழுப்ப முடியும். குறிப்பாக ஆண்டு கூட்டத்திற்கு அங்கத்தவர்களில் ஆக குறைந்தது 50% சமூகமளித்தாலே அக்கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் நடைமுறைப்படுத்தப்படும் என யாப்பு விதி கடந்த கோடை காலத்தில் மாற்றப்பட்டுள்ளது. 50% வர வேண்டும் என மாற்றப்பட்டிருப்பது ஆண்டு கூட்டத்தில் பெற்றோருக்கு இதுவரை இருந்த அதிகாரம் குறைக்கப்பட்டுள்ளதை எத்தனை பெற்றோர் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்பது சந்தேகமே. நிர்வாகங்கள் பெற்றோரின் எதிர்பார்ப்புகளுக்கு அமைவாக தேர்வு செய்யப்பட்டாலும் சரணாக விழுமியங்களை குளிதோண்டி புதைத்துவிட்டு மாற்றியமைக்கப்பட்ட யாப்பு விதிகள் நேர்மையாக இயங்க எத்தனிக்கும் நிர்வாக உறுப்பினர்களை நேர்மையாக இயங்க விடுமா என்ற கேள்வியையும் இவ்விடத்தில் முன்வைக்க வேண்டியது அவசியமாகிறது. இருப்பினும் முதற்கட்டமாக ரொம்பன் வளாகத்தின் இன்றைய இழிநிலை சீர் செய்யப்படுவதை கவனத்தில் கொள்ள வேண்டிய பெற்றோர்கள் அதற்கான நம்பிக்கை தளமொன்றை உருவாக்க வேண்டிய அவசியத்தில் அடிப்படையில் என்ன செய்யலாம் என்ற செயலாற்றல் தொடர்பில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம். எனினும் யாப்பில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு பெற்றோர் அங்கத்தவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நலன் விரும்பிகளின் பங்களிப்பு உள்வாங்கப்பட்டு யாப்பு மாற்றப்பட்டாலே நோர்வே அன்னை பூபதி நிறுவனம் மக்கள் நிறுவனமாக சனநாயக பாதைக்கு மீண்டும் வர முடியும். மாறாக பெற்றோர்களதும் ஆசிரியர்களதும் பங்களிப்பும் ஆலோசனைகளும் இல்லாத அதிகாரங்களை தனிமனித ஆளுமைக்கு கீழ் குவித்திருக்கும் யாப்பே தொடருமானால் அன்னை நிறுவனமானது தொடர்ந்து அதல பாதாளத்துக்குள் சென்று காலப்போக்கில் கரைந்துவிடும் நிலையோடு மாற்று ஏற்பாடுகளை மக்கள் தேடுவதற்கான நியாயங்கள் மேன்மேலும் உறுதிப்படுத்தப்படும் நிலையே தொடரும் என்பதை அனைவரும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தவிரவும் இப்போதுள்ள அன்னை தலைமை நிர்வாகமும் ரொம்பன் வளாக நிர்வாகமும் பெற்றோரதும் மக்களதும் நம்பிக்கையை இழந்திருக்கும் நிலையில் இரு நிர்வாகங்களில் இப்போது உள்ளவர்கள் முற்றாக மாற்றப்பட்டு ஆளுமையுள்ள புதியவர்கள் உள்வாங்கப்பட்டு சரணாக வழிமுறைகள் பின்பற்றப்படாத வரையிலும் ரொம்பன் வளாகமும் அன்னை தலைமை நிர்வாகமும் அதிகார போதைக்குள்ளேயே சுழன்று கொண்டிருக்கும். அறம்போலும் கூர்மையரேனும்
மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். பொருள்: நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல் கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்திற்கு ஒப்பாவார். வாய்மையே வெல்லும், மக்கள் குரல் ஒலிக்கும்.